ஜெய் சர்க்குருநாதா. நிறைய அடியார்கள் இன்னொரு கேள்வியும் முன்வைக்கிறாங்க. என்ன கேள்விப்பா அப்படின்னா, அன்னை ராதாகிருஷ்ணமாயி சம்பந்தமாக ஷிரடியில ஏதாவது இருக்கா? அதாவது அவங்க இருந்ததற்கான அடையாளமோ வாழ்ந்ததற்கான அடையாளமோ ஏதாவது இருக்கா ஷிரடியில அப்படின்னு நிறைய பக்தர்கள் கேட்டாங்க. அடியன் உணர்ந்ததை சொல்றேன், அந்த பதில உங்களுக்காகவும் சொல்றேன். ஷிரடியே அன்னை வாழ்ந்ததற்கான இடம். ஷிரடி சேத்திரம், நீங்க ஷிரடிக்கு போறீங்க அப்படின்னாலே அந்த சேத்திரத்தை நீங்க பார்க்கிறீங்களா இந்த ரெண்டு கண்களால. ஷிரடி சேத்திரம் வேற, அன்னை ராதாகிருஷ்ணமாயி வேற இல்ல. ஷிரடி சமஸ்தானம் வேற, அன்னை ராதாகிருஷ்ணமாயி வேற இல்ல. பாபாவினுடைய ஒவ்வொரு விசேஷங்கள், விழாக்கள், வைபவங்கள் எல்லாம் வேற, அன்னை ராதாகிருஷ்ணமாயி வேற இல்ல. என்னப்பா சொல்ல வர அப்படின்னா, ஷிரடி முழுக்க அன்னையினுடைய வியாபகமே. இது அடியன் உணர்ந்தது. நீங்க எல்லாருமே வியாழக்கிழமையான பாபாவுடைய பால்கியை பார்க்க ஆசைப்பட்டு போய் உட்காருவீங்க. அடியனும் போவேன். ஆனா நீங்க பாபாவுடைய பால்கியை பார்ப்பீங்க. அடியன் என்ன தெரியுமா பார்ப்பேன்? எங்க அம்மா பார்ப்பேன். எப்படி பண்ணா, இப்படி கொண்டாடுறாங்களே, இப்படி கொண்டாடக்கூடிய பாபாவை அந்த காலத்துல அம்மா சாதாரணமா நடந்து போன சுவாமிக்கு இப்படி ஒரு வைபவத்தை எடுத்து நடத்தி இப்படிப்பட்ட ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி தந்தாங்களே அம்மா அப்படின்ற எனக்கு நினைவு வந்துடும். பாபாக்கு ஆரத்தி எல்லாம் எடுப்பாங்க. அந்த ஆரத்தி எடுக்கும் பொழுது, இந்த ஆரத்தி எல்லாம் அம்மா உன்னுடைய பக்தியினால தானேமா வந்தது இது எல்லாம் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு அந்த நினைவு வந்துடும். பாபாக்கு சாமரம் விசிற சேவையெல்லாம் பார்க்கும் பொழுது, அம்மா நீ ஏற்படுத்தி விட்ட அற்புதமான சேவைகள் ரொம்ப கோலாகலமா நடந்துகிட்டு இருக்குமா. அப்படியாக ஒன்னொன்னுமே ஷிரடி நடக்கக்கூடிய ஒவ்வொரு இன்ச்சு டு இன்ச்சையும் நினைக்கும் பொழுது அதுல பாபாவுடைய பூர்ண கிருப்பையும் பார்ப்பேன். அம்மாவினுடைய பூர்வாங்கமான சேவையும் இன்னைக்கும் நடந்து கொண்டிருக்கு. இன்னைக்கும் அம்மா ஷிரடியில பூத உடலோட தான் இல்ல, ஆனா சூக்ஷ்மதாரியாக எல்லாருக்குள்ளேயும் இருந்து கொண்டு பாபாவிற்கு சேவையை இன்னும் அம்மா செய்துகிட்டு இருக்காங்கங்கிற ஒரு சத்தியத்தை சுவாமி அடியனுக்கு உணர்த்தினார். அந்த உணர்வு எனக்கு இன்னும் அதிகமா தான் இருக்கே தவிர என்னைக்கும் அது அதிகமா தான் போகும். ஆகையினால அன்னை ராதாகிருஷ்ணமாயி சம்பந்தமாக ஷிரடியில எதுவுமே இல்லைன்னு என் வாக்குல வராது. ஷிரடி சேத்திரம் ஃபுல்லாவே அன்னையினுடைய நினைவாகத்தான் இருக்கு அப்படின்றது இது என் பார்வையில இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விசேஷம். ஆகையினால அன்னை ராதாகிருஷ்ணமாயி சம்பந்தமாக ஷிரடியில என்ன இருக்கு? எல்லாமே இருக்கு அப்படின்றதுதான் அடியனுடைய ஒரு கருத்து. ஓம் சாய்ராம்.